everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மணிப்பூர் சட்டப்பேரவை முடக்கப்பட்டு விரைவில் ஓராண்டு நிறைவு. ஸோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில எமர்ஜென்சி ரிலேட்டட் ஆர்டிகிள்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி யாரால் அறிவிக்க முடியும் அப்படின்னா பிரசிடென்ட் மட்டும்தான் அந்த எமர்ஜென்சியை வந்து அறிவிக்க முடியும். நம்ம கான்ஸ்டியூஷனில் அதற்கு இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 352, 356, 360 அண்ட் 365. ஸோ ஆர்டிகிள் 352 பேசிஸில் பிரசிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். எப்பப்பன்னு பார்க்கும்போது வார் ஆர் external aggressions, or armed forces. ஸோ இன்னொரு நாடு வந்து போர் தொடுத்தாலும் இல்லைன்னா முன்னறிவிப்பு இன்றி பெரிய அளவில் ஏதாவது தாக்குதல் போர் தொடுத்தாலோ இல்லைன்னா இன்டர்னலாக வந்து ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சி நடைபெற்றாலோ என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 352. இதே ஆர்டிகிள் 356 அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸ்டேட்ல வந்து எப்போ வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணலாம், எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணலாம். இது எப்போனா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, ஸோ இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் அந்த கான்ஸ்டியூஷன் பேசிஸ்ல வந்து நடைபெறணும். அப்படி இல்லாம திரும்ப வந்து அங்க வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 356. 360 பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, பொருளாதார தட்டுப்பாடு வரும்போது என்ன பண்ணலாம், பிரசிடென்ட் வந்து ஆர்டிகிள் 360 அடிப்படையில் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். ஆர்டிகிள் 365 இதுவுமே ஸ்டேட் எமர்ஜென்சி தான். ஸோ யூனியனோட டைரக்டிவ்ஸுக்கு ஸ்டேட்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர்டிகிள் 365 பேசிஸ்ல வந்து ஸ்டேட் எமர்ஜென்சியை வந்து கொண்டு வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணிப்பூர், அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் இந்த மணிப்பூர்